அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டிகிரி முடிச்சிருந்தாவே போதும், நீங்கள் பேங்க் எக்ஸாம் எழுதலாம். அப்படி என்ன பேங்க் எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு அப்படின்னா, அரசு பொதுத்துறையில் வங்கியில் உள்ளூர் வங்கி அதிகாரியாக நீங்கள் ஆகலாம். அதுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. 1000 வேக்கன்சி இருக்குது. இந்த ஜாப்புக்கு நான் எலிஜிபிளா அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாம்னா, காலி பணியிடங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னென்னா, பஞ்சாப் விசஸ் சிந்து வங்கி வேலைவாய்ப்பு 2026 பின்வரும் பணியிடங்களுக்கு விண்ணப்பங்களை வரவேற்கப்படுகின்றன. இதில் உள்ளூர் வங்கி அதிகாரியாக லோக்கல் பேங்க் ஆஃபீஸருக்கு 1000 வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது பார்த்திங்கன்னா மாநில வாரியாக காலியிடங்கள் விவரங்களை கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்னென்னா, சத்தீஸ்கர் 80 வேக்கன்சி இருக்குது. குஜராத் 125 வேக்கன்சி இருக்குது. ஹிமாச்சல் பிரதேசம் 20 வேக்கன்சி. ஜார்க்கண்ட் 10 வேக்கன்சி. கர்நாடகா 60 வேக்கன்சி. கேரளா 10 வேக்கன்சி. மத்திய பிரதேசம் 60 வேக்கன்சி. மகாராஷ்டிரா 60 வேக்கன்சி. ஒடிசா 80 வேக்கன்சி. தமிழ்நாடு 65 வேக்கன்சி. தெலுங்கானா 30. உத்தரப்பிரதேசம் 200. ஆந்திர பிரதேசம் 15. அசாம் 50. நாகாலாந்து 5. மேற்கு வங்காளம் 30. பஞ்சாப் 100. மொத்தம் 1000 வேக்கன்சி இருக்குது. சரி, அடுத்தது இந்த ஜாபுக்கான கல்வி தகுதி. பஞ்சாப் மற்றும் சிந்து வங்கி வேலைவாய்ப்பு 2026 பணிக்கான கல்வி மற்றும் அனுபவ தகுதிகள் கீழே விவரமாக கொடுக்கப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னா, கல்வி ஏதேனும் ஒரு துறையில் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில் பட்டம் எனி டிகிரி பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது கல்வி தகுதி பற்றி பார்க்க போகிறோம். பஞ்சாப் மற்றும் சிந்து வங்கி வேலைவாய்ப்பு 2026 பணிக்கான கல்வி மற்றும் அனுபவ தகுதிகள் கீழே விவரமாக கொடுக்கப்பட்டுள்ளன. கல்வி தகுதி என்னென்னா, ஏதேனும் ஒரு துறையில் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில் பட்டம் எனி டிகிரி பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பணி அனுபவம். ஏதேனும் ஒரு பொதுத்துறை வங்கியில் அல்லது மண்டல ஊரக வங்கியில் அதிகாரியாக குறைஞ்சபட்சம் 18 மாதங்கள் கிளை அனுபவம் பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது அனுபவ கணக்கீடு. இந்த 18 மாத அனுபவமானது உங்களது அடிப்படை பட்ட படிப்பை முடித்த பிறகு பெற்ற அனுபவமாக மட்டுமே இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வயது வரம்பு. பஞ்சாப் மற்றும் சிந்து வங்கி லோக்கல் பேங்க் ஆஃபீஸர் பணிக்கு விண்ணப்பதாரர்கள் குறைஞ்சபட்சம் 20 வயது பூர்த்தி அடைந்தவராகவும் 30 வயதுக்கு மேற்பட்டவராகவும் இருத்தல் வேண்டும். அதாவது 30 வயசு மேற்படாதவர்களாகவும் இருத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வயது வரம்பு தளர்வு. SC ST 5 வருஷம் வயது தளர்வு இருக்குது. OBCக்கு 3 வருஷம். PWD அதாவது ஜென் EWS 10 வயசு எக்ஸ்ட்ரா. PWD SC STக்கு 15 வயசு எக்ஸ்ட்ரா. PWD OBCக்கு 13 வயசு எக்ஸ்ட்ரா இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா சம்பள விவரங்கள். பஞ்சாப் மற்றும் சிந்து வங்கி லோக்கல் பேங்க் ஆஃபீஸர் பணிக்கு தேர்வாகும் விண்ணப்பதாரர்களுக்கு ஊதியமாக மாதம் 48,480 ரூபாய் முதல் 85,920 வரை வழங்கப்படும். சம்பள விவரங்கள் குறித்து மேலும் விவரங்கள் தெரிந்து கொள்ள கீழே உள்ள அதிகாரப்பூர்வ அறிவிப்பை பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அடுத்தது தேர்வு செயல்படும் முறை. பஞ்சாப் மற்றும் சிந்து வங்கி பணிக்கான தேர்வு செயல்படும் முறை பல்வேறு நிலைகளை கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படின்னா, தேர்வு அதாவது எழுத்து தேர்வு விண்ணப்பதாரர்கள் திறமை மதிப்பீடு செய்ய நடத்தப்படும் முதற்கட்ட தேர்வு. அடுத்தது ஆய்வு. சமர்ப்பிக்கப்பட்ட விண்ணப்பங்கள் மற்றும் ஆவணங்களை சரிபார்க்கும் முறை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது நேர்முக தேர்வு சொல்கிறாங்க.
பர்சனல் இன்டர்வியூ தகுதி பெற்ற விண்ணப்பதாரர்களுடன் நடத்தப்படும் நேரடி உரையாடல். அடுத்தது உள்ளூர் மொழித்திறன். ஓகேவா, லோக்கல் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும் இவங்க சொல்கிறாங்க. ஏன்னா சம்மந்தப்பட்ட மாநிலத்தின் உள்ளூர் மொழியில் பேசவும் எழுதவும் தெரிந்திருக்க வேண்டிய கட்டாயம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இறுதி தகுதி பட்டியல் ஃபைனல் மெரிட் லிஸ்ட். எழுத்து தேர்வு மற்றும் நேர்முக தேர்வில் பெற்ற மதிப்பெண்களின் அடிப்படையில் தரவரிசை பட்டியல் வெளியிடப்படும். இறுதி தேர்வு ஃபைனல் செலெக்ஷன் நடைபெறும். அதில் தகுதி பட்டியலின் அடிப்படையில் தகுதியானவர்கள் பணிக்கு இறுதி சேர்க்கை செய்யப்படுவார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் தமிழ்நாட்டின் தேர்வு மையங்கள் எங்கெங்கே இருக்குது அப்படின்னா சென்னை, கோயம்புத்தூர், திருநெல்வேலி, திருச்சிராப்பள்ளி, சேலம், மதுரை. இங்கே மட்டும்தான் தேர்வு மையங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது விண்ணப்ப கட்டணம். இதில் எஸ்சி எஸ்டிக்கு விண்ணப்பதாரர்களுக்கு 100 ரூபா, மற்ற விண்ணப்பதாரர்களுக்கு 850 ரூபாய். ஓகேவா. அடுத்தது முக்கிய தேதிகள் என்னென்னா விண்ணப்பிக்க ஆரம்ப தேதி 31/3/2026, விண்ணப்பிக்க கடைசி தேதி 20/4/2026. இந்த ஜாப்புக்கு நீங்கள் விண்ணப்பிக்கணும்னு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். இதே மாதிரி மேல்மொழி வீடியோகளுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.